எப்படியெல்லாம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். அதற்கு முன் உதாரணமாக ஆண்டவர் சொல்கிறார். என்னாகும் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22-23 சொல்கிறது, நீ ஆரோனோடு அவன் குமாரனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி அழகாய் சொல்கிறார். அவர்களை பார்த்து என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், எப்படி ஆசீர்வதிக்கணும். முதலாவதாக என்னாகும் 6:24 சொல்கிறது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவது. மறுபடியும் யாராவது வாசிங்களேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். உன்னை ஆசீர்வதிக்கணும். உன்னை முதலாவது தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும், பின்பு உன்னை காத்து வழிநடத்த வேண்டும். ஆமென் சொல்லுமா. என்னாகும் புஸ்தகம் 24:1 எடுத்தவங்க வாசிங்களேன். பாருங்களேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அதனால நீ அவர்களை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கணுமோ அதை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக சித்தம் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதுக்கும் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம். ஆனா வேதம் அழகாய் சொல்கிறது. உபாம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்கிறது. எடுத்தவங்க வாசிங்க. நான் சொல்றது அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாசிங்க. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். பாருங்க, யார் இஸ்ரவேல்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் இஸ்ரவேல். நீ பாக்கியவான். தேவனால் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் நீங்கள் பாக்கியவான்கள். இஸ்ரவேல் என்று பெயர். இஸ்ரவேல் யாருக்கு வந்தது? யாக்கோபு போராடி ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவர் கேட்கிறார், நீ யார், உன்னுடைய நாமம் என்ன என்று கேட்டபோது அவன் சொல்லுகிறான், நான் யாக்கோபு, நான் எத்தன். யாக்கோபு என்றால் என்ன? எத்தனை பேர் யாக்கோபு நிறைய பேர் வச்சிருப்போம். யாக்கோபுனா என்ன? எத்தன். நான் ஏமாற்றுக்காரன், என் சகோதரனை ஏமாற்றினேன், என் தகப்பனை ஏமாற்றினேன். அவன் சரண் அடைகிறான். யாக்கோபு என்ற பெயரை, எத்தன் என்ற பெயரை மாற்றி உன்னை இஸ்ரவேல் என்று சொல்லி என்ன செய்யறான்? ரட்சிப்பின் பெயராக மாற்றினார். அதே போல நம்ம பழைய வாழ்க்கை எத்தனை போல இருந்த நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் ரட்சிக்கும்படியாக நம்மளை இஸ்ரவேலாய் மாற்றி இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மைந்தப்படுத்துமா. இஸ்ரவேலை பாக்கியவான், உனக்கு சகாயம் செய்யும் கேடயமும் மகிமை பொருந்திய பட்டயமும் நானே. உன் சத்துருக்கள் இச்சக பேசி என்ன செய்வாங்களா? அடங்கி போவாங்க. உன்னை ஆசீர்வதிப்பதுதான் எனக்கு பிரியம். இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பதுதான். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை கரையத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட இஸ்ரவேலாக நீங்களும் நானும் இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கிற இயேசுவின் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து அப்படி கிரயத்தினாலே நாம் சுத்திகரித்து கழுவப்பட்ட நம்ம இஸ்ரவேலாக இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். நம்மை ஆசீர்வதிப்பது தான் தேவனுக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். ஏன் சொல்லுமா? உங்களை ஆசீர்வதித்தா கர்த்தருக்கு நிறைய லாபம். என்ன லாபம் தெரியுமா? நீங்க சாட்சியாய் மாறுவீங்க. ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அற்புதம் நடந்துச்சுன்னா கர்த்தர் எனக்கு இதை செய்தா, என் வாழ்க்கையில மாற்ற முடியாத காரியத்தை இதை செய்தாரே, அதை நான் பாருங்க, நான் எனக்கு என்ன இலங்கையில் எனக்கு கார்கல்ல இன்னும் வந்துட்டு என்னென்ன விபத்து வந்துச்சு, என்னென்ன பிரச்சனை, அதெல்லாம் வந்து பாருங்களேன் அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டானுங்க. ஆனால் கர்த்தர் ஆவியான யாரோ வந்து தட்டுனாங்க, யாரும் தெரியல. இருட்டுக்குள்ள வந்து பார்க்குறேன், ரத்தம் சொரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எந்திரிச்சேன், அப்படி நேராக போயிடுறேன், ரத்தமாக சொரிஞ்சிருக்கு. நான் போகிறேன், ஆனால் இனி யாரும் எழுப்பிட்டாங்க. ஆமென் சொல்லுமா. பஸ்ஸுக்காரன் அடிச்சுட்டு போயிட்டான். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது ஹெலிகாப்டர்லேருந்து கீழே விழுந்தேன். ஆனால் கர்த்தர் பாதுகாத்தா. இதெல்லாம் நான் சாட்சி சொல்லாமல் இருக்க முடியுமா? ஆமென் சொல்லுமா.
அப்ப நம்மளை ஆசீர்வதிச்சா நம்மளை காக்க கடவுது. ஆண்டவன் நம்மளை பாதுகாக்கும் போது, நம்மளை ரட்சித்திருக்கும் போது, இந்த விபத்தில் இருந்து பாதுகாத்தார் என்று சொல்லி எத்தனை பேருக்கு சொல்லுவோம். நீங்களும் நானும் போகும்போது வரும்போதும் ஜெபித்து ஜெபித்து ஓட வேண்டும் என்று சொல்லி அதற்கு சாட்சியாய் நாம் சொல்லுகிறது இல்லையா? அதை போலதான் நம் சாட்சியாய் மாறுவதற்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுதான் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா? என்ன ஆசீர்வதிப்பது கர்த்தரின் திட்டம். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. அது சொன்னாரு மோசே, ஒரு வார்த்தையை சொன்னாரு. நான் வாசித்துட்டு இருக்கும்போது பார்த்தேன். மோசே சொன்னாரு, மோசே இவர்கள் செய்வது சரியில்லை, நான் நடத்தி கொண்டு வர்றேன். ஆனா இவர்கள் இந்த வனாந்தரத்திலே சாகடிப்பதற்காக கர்த்தர் எங்களை கொண்டு வந்தார். இங்கே அங்கே கானானை விசாரிக்கும் போது அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள். பயந்து போய் அவர்கள் சொன்னார்கள், நாம் குடியிருப்பதற்கு தகுதியான இடம் அல்ல, அவர்கள் நம்மளை நசுக்கி போடுவார்கள். நெகட்டிவான சிந்தைகள் தேவன் வழி நடத்தும் போது நெகட்டிவான சிந்தைகள் வருகிறது, பயத்துக்குரிய காரியங்கள் வருகிறது. நாம் தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களாக, முறுமுறுக்கிறவர்களாக இப்படிப்பட்ட காரியம் எப்படி நடக்கும் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். நாமும் அப்படிப்பட்ட நம்பிக்கை இழந்த நிலைகளில் இருக்கிறோமா? உடனே 40 வருஷமா நீ வனாந்தரத்தில் சுத்துன்னு சொன்னாரு. நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசமான காரியம், நம்பிக்கையற்ற காரியங்கள் வருமானால் தேவன் நம்மளை நடத்தும் போது, தேவன் சொன்னால் சொன்னதுதான் அவர் ஆசீர்வதிப்பார். தேவன் சொன்னால் அற்புதமா நடத்துவார். ஆமென் சொல்லுமா? என் வீட்டம்மா அப்படியே குழந்தை பிறந்துருச்சு. அப்படி குழந்தை பிறக்க போது அப்படி சொன்ன உடனே சொன்னாரு, எனக்கு நீங்க ஒரு வாரிசை கர்த்தர் கொடுப்பாருன்னா அப்ப ஆண் குழந்தை தானே, கர்த்தர் சொன்னால் நடத்துவார்ல. அங்கே நின்றுட்டு இருக்கும்போது, ஆஸ்பத்திரியில் சொல்லிட்டு இருக்கும்போது, என் பேரை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அது சொல்லிட்டு இருக்காங்க, கர்த்தர் சொன்னார்னா நடக்கும்ல, எனக்கு ஆண் பிள்ளை தானே கிடைக்கும், அவர் சொன்னால் நடக்கும்ல. அவர் சொன்னால் சொன்னது தான், அவர் சொன்னபடியே செய்வார். அல்லேலூயா. சொன்ன அதே மாதிரி ஆண் குழந்தை உள்ள இருந்து வந்துச்சு. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா? சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. நேற்று பிரியாணி வாங்கி சாப்பிடணும்ல ஆசை. பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். ஆனால் ஒரு பக்கம் நெஞ்சு வலி, நான் சாப்பிட முடியாது அப்படின்னு. ஆனாலும் கூட சரி கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னனால சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு நெஞ்சு வலி கூடிருமோ அப்படின்ற ஒரு பயம் வரும்போது இயேசுவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அந்த பிரியாணி சாப்பிட்ட உடனே, யாருக்காவது பிரியாணி சாப்பிட்ட உடனே நெஞ்சு வலிக்காரங்களுக்கு கூடுமா குறையுமா? கூடும். ஆனால் ஜெபம் பண்ணி சாப்பிட்ட பிறகு நெஞ்சு வலியே போயிடுச்சு. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, இந்த தேவன் என்னைக்கும் இல்லை, சதா காலமும் நம்முடைய தேவன், மரண வரையிலும் நம்மளை நடத்துவார். ஆமென் சொல்லுமா? யானைக்கு என்ன செய்யும்? தும்பிக்கை. நமக்கு யாருக்கு என்னது? நம்பிக்கை. ஆமென் சொல்லுமா? அவர்களை ஆசீர்வதிப்பதான். பாருங்களேன், கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிச்சு காக்க கடவுதுன்னு சொல்கிறாரு. பாருங்களேன், ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்க. எப்படி ஆசீர்வதிப்பார்னா, நான் உன்னை பெரிய ஜாதி, சின்ன காரியம் அல்ல, உனக்கு பெருக்கத்தின் ஆவியினாலே ஒரு பெருக்கமான ஆசீர்வாதத்தை கொண்டிருக்கிற தேவன். அவர் தன்னை, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன் பேரு ஒண்ணும் இல்லாம போகாது படிக்கும், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எஸ், ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். சொல்லுங்க, கேளுங்க கேளுங்க. ஆமென் சொல்லுமா? கேளுங்க. சொல்ல வேண்டிய காரியத்தை நான் சொல்லல. திடீர்னு என்னன்னா, திடீர்னு மோசை பார்த்து சொல்றான், ஆண்டவர் இவர்கள் கீழ்ப்படியாதனாலே, இவர்கள் நெகட்டிவா பேசுகிறனாலே, இவர்கள் நான் நடத்துகிற விதங்களை
தவறாய் பேசி இந்த கானான் ஒரு நல்ல தேசம் அல்ல, ஆனால் தேவன் எங்களை ஏமாற்றி கொண்டு வந்து எங்களை சாக வைக்க கொண்டு வந்தார், நாம் திரும்பி எகிப்துக்கு போவோம் என்று சொன்னார்கள் ஒரு கூட்டம். இந்த ஆவிக்குரிய தன்மைகளிலே நீ வந்த பிறகு நீ பின்வாங்கி போக வேண்டும் என்று சொல்லி நினைக்காதபடிக்கு விசுவாச யாத்திரையிலே கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை உனக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்ல வேணுமா? அல்லேலூயா. அந்த நிலையிலே இவர்கள் திரும்பி போகும்போது ஆண்டவர் சொன்னாரே, மோசே, இவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்து விட்டார்கள், நீங்கள் தள்ளிக் கொள்ளுங்கள், இவர்கள் யாரெல்லாம் முறுமுறுத்தார்களோ அந்த சந்ததியை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் முறுமுறுத்த கூட்டங்கள், ஒரு கூட்டம் பயங்கரமான கூட்டமாக இருந்தது. மோசே சொன்னார், ஆண்டவரே, நீர் எகிப்திலிருந்து ஜனங்களை ரட்சித்து கொண்டு வந்து அற்புதத்தின் மூலமாக நடத்தி வந்த இந்த ஜனங்களை வனாந்தரத்தில் அழித்து விட்டீர் என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லி உம்முடைய நாமத்தை தூசிக்க விடாதபடிக்கு என்ன செய்யுங்க, இந்த காரியத்தை செய்யாதீர்கள் என்று சொல்லி மன்றாடி ஜெபித்தான். நீங்களும் நானும், நான் இந்த நிலையில இருக்கிறேன், என்னை ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய நாமம் தூசிக்கப்படாதபடிக்கு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க என்று சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் தம்முடைய இரக்கத்தை விசுவாச யாத்திரையில் உன்னை கொண்டு வந்து கோத்திரத்தில் ஒருவராய் தெரிந்து கொண்ட தேவன் உங்களை கைவிட மாட்டார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா? அல்லேலூயா. பாருங்களேன், ஆதியாகமம் புஸ்தகம் 12:3 சொல்கிறது, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாரும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுவாங்க. என்ன ஆசீர்வாதம்னா, உன்னை மட்டும் ஆசீர்வதிக்கிறது இல்ல, ஆனா உன் மூலமாக அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் திட்டம் வைத்திருக்கிறார். உன் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் வைத்திருக்கிறார். நீங்க மட்டும் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கல்ல, உன் குடும்பம் மட்டும் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கல்ல, உன் சாட்சியை கேட்டு அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாய் மாறப் போகிறாய். எல்லா கர்த்தர் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா? பாருங்க, அடுத்து தேவனுடைய பிள்ளைகள் மேல தயவு கரத்தினாலே அவர் ஆசீர்வதிக்கிறவர். 1 சாமுவேல் 2:23-21 சொல்கிறது, சவுல், நீங்கள் என் மேல் தயை வைத்ததினாலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. பாருங்க, சவுல் சொல்றான், என் மேல் தயவு வைத்தபடினாலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஒரு சில நபர்கள் மேல தயவு வைக்கும் போது கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், குரோதத்தை தெரிவிக்காதவர்கள், வஞ்சனம் செலுத்தாதவர்கள். அல்லேலூயா. பாருங்களேன், 1 சாமுவேல் 26:25 சொல்கிறது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுகிறான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, அந்த வசனத்தை எடுத்து வாசிங்களேன். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய் என்று சொல்கிறார். பக்கத்துல கையை கொண்டு சொல்லுங்களேன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மென்மேலும் பலப்படுவாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய். கர்த்தர் அதற்காகவே உன்னை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா? அல்லேலூயாவே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தேடித்தவர் விட்டு விடுவாரோ, அழைத்தவர் கைவிடுவாரோ, தேடித்தவர் விட்டு விடுவாரோ. பேர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை பெருமை படுத்திடுவார். பேர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை பெருமை படுத்திடுவார், உன்னை பெருமை படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டிப்பவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். ஏன் தீங்கு முன்னை ஒன்றும் செய்யாது, மலர்கள் படித்து, தீங்கு முன்னை ஒன்றும் செய்யாதே, ஏன் தீங்கு முன்னை ஒன்றும் செய்யாதே, ஏன் தீங்கு முன்னை, ஓ சொல்லுங்க, ஏன் தீங்கு முன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கும் இன்னும் சீரு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலைக்கு வேடாதே. இஸ்ரவேலின் சீரு கூட்டமே, நீ எதுக்கும் பயந்து வேடாதே. நேரமில்லை, அங்க ஒரு ஆராதனைக்காக
ஆவியானவருடைய மகிமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தேவ வல்லமை இறங்கட்டும். ஆவியானவரே ஆசீர்வாதம், என்னை ஆசீர்வதிக்க, என்னை ஆசீர்வதிக்க. எத்தனை பேர் சொன்னாங்க? அத்தனை பேரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். தேவ வல்லமை விளைவிடங்கள் மாறுகிறது, சுகவீனங்கள் மாறுகிறது. அதுவே வெளுத்த கிரியை செய்ய தேவ வல்லமை எல்லாம் எல்லா ஆவியானவருக்காக நன்றி சொல்லுவாங்க. நன்றி, நன்றி. உண்டே உண்டே எல்லா கரங்களை கட்டி ஒவ்வொரு விடுதலை விடுதலை மகிமை இறங்கட்டும். இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற அத்தனை அவர்கள் மேலும் ஆசீர்வாதத்தின் மகிமை இறங்கட்டும். அந்த குடும்பங்கள் மேல ஆசீர்வாதம் இறங்கட்டும். கணிப்புகள் மாறட்டும், துவங்கின் அலக்கழிப்புகள் மாறட்டும். தேவன் ஆண்டவரே, தேவன் தான பேர்களை பெருமைப்படுத்துகிற தேவ வல்லமை இறங்கட்டும். நம்முடைய மகிமை தாய்க்கலாம், தாய்க்கலாம். நிரப்புவதற்காக நன்றி, நிரப்புவதற்காக நன்றி. தாய்க்கலாம், தாய்க்கலாம். ஓ அற்புதத்துக்காக நன்றி, அற்புதத்துக்காக நன்றி. மகிமை 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 தாக்கி தாக்கி நிரப்பிக் கொண்டிருக்கிறார், நிரப்பிக் கொண்டிருக்கிறார், நிரப்பிக் கொண்டிருக்கிறார், நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு மேலத்தை போல மரண அந்த விளிம்பை கொடுக்கிற ஆண்டவரே, ஒரு நிலைகளை ஒரு சில ஆண்டவர் குடும்பங்களிலிருந்து கத்த நீக்கி அது மறுபடியும் ஆண்டவர் மணி தோன்றி எழுப்பின தேவாவியான வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன், இறங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தன்னுடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். மகிமை 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 ஊற்றுங்க, ஊற்றுங்க. அற்புதம் செய்கிற வல்லமை ஊற்றுங்க, அதிசயம் செய்கிற வல்லமை ஊற்றுங்க. இன்னைக்கு ஒரு விடுதலை நேரமாக, ஒரு விடுதலையாக, அற்புதமாக, அதிசயமாக ஆண்டவரே கர்த்தர் மாற்றத்தை கொடுத்து நான் கடந்து போகிறேன். கர்த்தர் இந்த ஆராதனைகளை என்னை விடுவித்தார். எத்தனை பேர் சொல்லுகிறார்? அத்தனை பேர் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா? எல்லா கரங்களை தட்டி நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரை மட்டுமாய் எங்களோடு கூட இருந்த தேவன்